ஆட்சியை பறித்துக் கொள்கிறாய். மந்தஷா நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய். தில்லு மந்தஷா நாடியவர்களை நீ இழிவுபடுத்தவும் செய்கிறாய். ஓன் டிபார்ட்மெண்ட் அம்புட்டு என்று என்னை பார்த்து சொல்லு. பதவி தர்றது நான் தான், பதவி எடுக்கிறது நான் தான், கண்ணியப்படுத்துறது நான் தான், கேவலப்படுத்துறது நான் தான், எல்லாமே என்கிட்ட தான் சொல்லி சொல்லுமாறு 3வது சூறாவுல 26வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதோட நபிகள் நாயகத்தை பார்த்து கூட சொல்றான். என்ன சொல்றான்? உனக்கு அல்லாஹ் ஒரு கேடு செய்ய நாடி விட்டால் அல்லாஹ் உனக்கு கேடு செய்ய நாடி விட்டால் போல காஷிபலகு இல்லாஹு அவனை தவிர வேற யாரும் அதை நீக்க முடியாது. அவன் ஒரு நல்லதை செய்ய நாடிவிட்டால் பொதுவாலா குலி செய்யும் கதீர் எல்லாத்துக்கும் அவனுக்கு ஆற்றல் இருக்குது. இந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? அடுக்கு குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் என்னிடத்துல தான். இதெல்லாம் கஷ்டம் நீங்க நினைப்பீங்க, கஷ்டமே கிடையாதுங்க. ஒரு பொருளை உண்டாக்குவது நீ உண்டாக்குறதுக்கும் நான் உண்டாக்குறதுக்கும் வேறுபாடு இருக்குப்பா. இது நம்ம உண்டாக்குறதா என்ன செய்யணும்? இதுக்கு எவ்வளவோ சாமான்கள் வாங்கணும். இதுக்கு மூலப்பொருள் வாங்கணும், இந்த பெயிண்ட் வாங்கணும், உள்ள வயர் வாங்கணும், கண்டென்சர் வாங்கணும், அந்த ஸ்பீக்கர் வாங்கணும், வயர் வாங்கணும், அந்த ஸ்டாண்ட் வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லி இது வேணும்னு சொன்னாலே எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை பொருள்கள்லாம் தேவை இருக்கு. நான் எப்படி உண்டாக்குவேன் தெரியுமா? எனக்கு இது லேசா இருக்கு தெரியுமா? இதுக்குன்னு மெனக்கற வேலை நமக்கு கிடையாது. ஆகுட்டு ஆயிரும். மெட்டீரியல் இல்லாம உண்டாக்குற ஆள்கிட்ட போயிட்டு நீ மெட்டீரியல் உள்ள வச்சு படி என்னப்பா கம்பேர் பண்றீங்க? நீங்க எல்லாம் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு தான் ஒண்ணு உண்டாக்க இயலும். துணி இல்லாம நீங்க சட்டத்தை கேளாத. நான் ஆகுண்டா சட்டம் வந்துருமே. அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா, இன்னமா கவுலுனாலி செய்யும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இதா அரதுனாகும் நாம் உருவாக்க நினைத்து விட்டால் அன்ன கூறலகு குன் ஆகு என்று நாம் சொல்லுவோம். அவ்வளவுதான் பொய்ய கூன் அது ஆகிவிடும். ஆகுன்னு சொல்லுவா ஆயிரும். என்ன பெரிய கஷ்டம் நினைக்கிற? என்ன பிள்ளைய தர்றாண்டா அதுக்குன்னு மெனக்கட்டு மிஷின்ல போட்டு உருட்டி தயாரிச்சு கொண்டா பிள்ளைய தரணுமா? அல்லாஹ் உனக்கு குழந்தைய தரணும்னு செய்வான். ஆகுன்னு ஆயிருச்சு, அவ்வளவுதான். அவன் எல்லாமே என்னது? குன்தான். ஆகுன்னு ஆயிரும். அதான் இறைவன்கிறவன். அப்படிலாம் இருந்தா தானங்க இறைவன். இருப்ப குழந்தைய வேணும் சொல்லி டெஸ்ட் எல்லாம் பண்ணி டியூப் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் அப்படிலாம் செஞ்சா இறைவனாது? அது ஒரு டாக்டர் செய்வானே. அப்ப இறைவன் யாரு? இறைவன்கிறவன் எப்படி உனக்கு தருவான் என்று கேட்டால் ஆகுமா ஆயிரும். வயிற்று வலிக்குதா? மருந்து மாத்திரலாம் தரமாட்டான். போயிரும், வா வந்துரு, ஈரிண்டா இருந்துரும். இதான் மேட்ரு. அப்ப அந்த மாதிரி எல்லாமே ஒரு கட்டளையில செய்யறான். 16:40 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி எனக்கு தான் அதிகாரம் சொன்ன நிப்பாட்டு மாட்டுக்கிறான். ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்லைங்கிறத அடுக்கடுக்க அடுக்கிறான். அதிகாரம் யாருக்கும் கிடையாதுங்கிறது எப்படி கடுமையாவெல்லாம் சொல்றான்னு பாருங்க. பொய்யாபுதுனும் இந்தோன் இல்லா அல்லாஹ் விட்டு விட்டு இவர்கள் வணங்குகிறார்கள். மாலா எம்லி குலகும் ரிஸ்கன் உணவை கைவசம் வைத்திருக்காதவர்களை போய் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒலா எஸ்தத்தை அவர்கள் உணவு வழங்குவதற்கு சக்தி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை. அங்க போய் ரிஸ்கை தேடுறாங்க. 16:73 சொல்லி காட்டுகிறார். இன்னல்லதீன தாபுதூனம் இந்துனில்லாஹி லா எம்லிகுனலகும் ரிஸ்கன் நீங்கள் அல்லாஹ் வைத்தவரை மற்றவர்கள்ட்ட போய் தேடுறீங்களே, அவங்க உங்களுடைய ரிஸ்கை உங்களுக்கு தர வேண்டிய செல்வங்களை தங்கள் கைவசத்திலே வைத்திருக்கவில்லை. ஃபபுதகு இந்தல்லாஹி ரிஸ்க அல்லாஹ்வாகிய என்னிடத்திலே உங்களுடைய செல்வங்களை கேளுங்கள். வாபுதுகு என்னை வணங்குங்கள். வஸ்குருலகு அவனை வணங்க எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அதுக்கு சொந்தம் கொண்டாடுறான். 29வது சூறாவுல 17வது வசனத்துல. அதே மாதிரி 7வது வசனத்துல 7வது அத்தியாயத்துல 197 சொல்றான். வல்லதீன ததுவுன மிந்துனிகி அவனை விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ லா எஸ்தீவுன நசருக்கும் உங்களுக்கு உதவி செய்யவும் அவர்களுக்கு முடியாது. ஒலா அம்புசகும் என்சுரும் அவங்களுக்கு உதவி கொள்ள இயலாது. நீ போய் அவர் இவர் பெரியார் மகான்லாம் கூப்பிடுறிய, அவர் உனக்கு உதவுற 2வது விஷயம். அவருக்கு வேண்டியது அவர் செஞ்சு கொள்ள இயலுமான்னா அதுவே முடியாது. நான் நினைச்சா நடக்கும் அப்படின்னு சொல்லி 7வது வசனத்துல 197வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யாயுஹன்னாஸ் மனிதர்களே துரிப மசலுன் ஒரு உதாரணம் சொல்லி காட்ட கொஞ்சம் கேட்கறீங்களாங்க. அல்ல நம்ம சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி துரிப மசலுன் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டுகிறேன். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன் அப்படிங்கிறான். என்ன உதாரணம் சொல்றான்? இன்னல்லதீன ததுவுன மிந்துனிகி நீங்கள் அல்லாஹ் விட்டு விட்டு யாரை அழைக்கிறீர்கள் அவர்கள் லையகுலுக்கு துபாபன் ஒரு ஈயை அவர்கள் படைத்தது கிடையாது, படைக்க மாட்டார்கள். யாரை போய் வணங்குறாங்க என்ன செய்ய பெரியாருங்கிறீங்கள ஒண்ணு வேணாம், ஒரு ஈயை கொஞ்சம் உண்டாகி காட்டுங்க பெரியாருன்னு கேளு. அவன் அது செய்யணும் இதை செய்யணும் வானத்தை வில்லா வளைக்கும் சொல்லுவான். நீ மனுஷ புள்ள தர்றது அதெல்லாம் 2வது இருக்கட்டுப்பா. இப்ப என் கண்ணு முன்னாடி ஒரு கொசு உண்டாகி காட்டுமா, ஒரு எறும்பு உண்டாகி காட்டுவியா அப்படின்னு கேளு. முடியுமா? முடியாது. லையகுலுக்கு துபாபன் அவர்கள் ஒரு ஈயை கூட படைக்க மாட்டார்கள். ஒல விஜித்தமாவுலகு அதற்காக அவர்கள் அத்தனை பேரும் ஒண்ணு கூடுனாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து கொண்டாலும் கூட
இவங்க யாரையெல்லாம் அழைக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் மாநாடு போட்டு ஆராய்ச்சி நடத்தினால் கூட ஒரு அவர்களால் படைக்க இயலாது. துபாபு செய்யன், ஒரு அவங்கள்ட்ட இருந்து எதையாவது பறித்து கொண்டு விட்டால் லா எஸ்தன்கீதுஹு மின்ஹு, அதுல இருந்து அதை மீட்க இயலாது அவங்களுக்கு. உட்கார்ந்து கொஞ்சம் எடுத்துட்டு போச்சு, சக்கரையில உட்கார்ந்து எடுத்துட்டு போச்சுன்னு வைங்களேன், எவ்வளவு சக்கரை எடுக்கும், அதை உன்னால தடுத்து மீட்ட இயலுமா? என் சக்கரையை எடுத்து கேட்க இயலுமா? பேசாம உட்கார்ந்துட்டு தான் இருப்பாங்க. அப்ப இவங்களை போய் கேட்கறீங்களப்பா, அல்லாஹ் தாலிபுல் மத்லூப், தேடுறவனும் பலவீனமா இருக்கான், தேடப்படுற ஆளும் பலவீனமா இருக்கீங்களப்பா. தேடுறவனுக்கு மனபலம் கிடையாது, தேடப்படுற ஆளுக்கு தர்ற பலம் கிடையாது, எதுக்கு போய் அங்க போய் கேட்கிற அப்படின்னு சொல்லி 22வது சூறாவுல 73வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்படி அடுக்கடுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, எல்லா அதிகாரமும் என்கிட்ட தான் இருக்குது என்பதை சந்தேகத்துக்கு இடம் இல்லாத முறையில அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு மார்க்கத்துல நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்கள் எதனால இதை விலைக்கு சொல்ல வேண்டி இருக்குன்னு கேட்டா, இது மற்ற சமுதாய மக்களுக்கே தெரியும். இஸ்லாம் ஒரு கடவுள் கொள்கையை தெளிவா சொல்லுது, அதுல காம்ப்ரமைஸ் இல்லைன்னு. ஆனாலும் முஸ்லிம் பாரம்பரியமா வந்த தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் இந்த மாதிரி பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு தவறான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்த காரணத்தினால, குர்ஆனை பற்றிய அறிவு இல்லாத காரணத்தினால இங்கேயே நிறைய கடவுள்களை உண்டாக்கிட்டாங்க. கடவுளை உண்டாக்குறவங்களுக்கு தெரியாம அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, பெரியார்கள் மகான்கள் இவங்களெல்லாம் நமக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க, அவங்களை கொண்டு சில காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்க நம்புகிறார்கள். அது நம்ம அடுத்தவனுக்கு சொல்லி தனித்து விளங்குது இஸ்லாம்ங்கிறோம், இதுல தனிச்சு தான் விளங்குது. ஆனால் பிற மதத்தவர்கள் இதெல்லாம் படிப்பாங்க, நம்மளை தான் பார்ப்பாங்க. தனிச்சு எங்க விளங்குது, நாங்க மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு தனிச்சு விளங்குற மாதிரி தெரியலையே, எங்களுக்கு மாதிரி உங்களுக்கு நிறைய கடவுளை வச்சுதானே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம சமுதாய மக்களுடைய நம்பிக்கை ரொம்ப தவறாக பலவீனமா இருக்கிறதுனால நம்ம செயல் மூலமா தான் இதுக்கு தனிச்சு விளங்குறத காட்டணும். வெறும் பிரச்சாரத்தின் மூலமா அவங்கள்ட்ட போய் தனிச்சு வழங்குதுன்னா நம்ப மாட்டாங்க. நம்மள தானே பார்ப்பாங்க, எத்தனை ஒரு குர்ஆன் எடுத்து பார்ப்பாங்க, எத்தனை ஒரு ஹதீஸ் எடுத்து பார்ப்பாங்க, நம்மளை பார்ப்பாங்க. அதிகமான பேர் என்ன செய்யறாங்க, இறந்து போனால போய் கேட்கறாங்க, தர்காவில் போய் கேட்கறாங்க, மகான்கிட்ட கேட்கறாங்க, பெரியார்கள் காலில் விழுவுறாங்க, முரீது வாங்குறாங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் தானே எங்களை மாதிரி இருக்கிறீங்க என்று கேட்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. அதனால இது சம்பந்தமாக எவ்வளவு அடுக்கடுக்காக அல்லாஹ் தன் குர்ஆன்ல ஆதாரங்களை அள்ளி போடுறான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன கேட்கிறான், நம்மளை பார்த்து கேட்கிறான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் யாரையெல்லாம் கூப்பிடுகிறீர்களோ இபாதுன் அம்சாலுக்கும், முதல் நீ விளங்கிக்க, அவர்களும் உன்னை போன்ற அடிமைகள் தான். எஜமானா நீ எந்த பெரியார வேணாலும் கூட்டு போற, அடிமையா இல்லையா, எனக்கு வேலைக்காரால் தானே. அப்ப ஒரு கடைக்கு முதலாளி இருக்கிறாரு, 4 வேலைக்காரால சேர்த்திருக்கிறாரு. ஒரு வேலைக்காரன் இன்னொரு வேலைக்காரத்தை போய்கிட்டு சம்பளம் கேட்கலாமா, சம்பளத்தை கூட கேட்டு கேட்கலாமா? சீனியர் வேலைக்காரனாவே இருந்துட்டு போறான், முதலாளிக்கு நெருக்கமான வேலைக்காரன கூட இருந்துட்டு போறான். அதுக்காக வேண்டி அவர்கிட்ட போய்கிட்டு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டிட்டாங்கன்னு கேட்ட முதலாளி கோவமா வராதா? நான் முதலாளி அவன் முதலாளியான்னு கேட்பானா இல்லையா? ஒரு கடைக்கு முதலாளி, 4 வேலைக்காரன், ஒரு வேலைக்காரன் முதலாளிக்கு நெருக்கமான ஆள் வச்சுக்கிருவோம். நெருக்கமான ஆளா இருக்கிறதுனால அவன்கிட்ட போய் சம்பளம் கூட கேட்பீங்களா, அவன்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? அவன் என்ன செய்வான், கூட சம்பளம் அவன் முதலாளிட்ட வாங்கிட முடியுமே தவிர உனையும் சேப்பான வேலைக்கு உன்னை நீக்க முடியுமா அவனால? அப்ப நீ என்ன விளங்க மாட்டேங்கிற, அல்லாவுக்கு எல்லாரும் அடிமைன்னு விளங்க மாட்டேங்கிற. முதலாளி அவன் தான்ப்பா, நீ வேலைக்காரனை எல்லாம் முடிச்சுட்டு முதலாளி அந்தஸ்துல வைக்கிறீன்னு அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் யாரை கூப்பிடுறீர்களோ அவர்கள் அடிமையா எஜமானா சொல்லு. நான் ஒரு ஆண்டவன் அவர் அடிமையா எஜமானா? உன்னை மாதிரி அல்லாஹ்வுடைய அபுதா அடியான், அவர் எஜமானா, அது சொல்லு. களிமா சொல்லும்போது என்ன சொல்ற, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹுங்கிற, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை. இப்ப ரசூலுஹு அப்புறமேல் ரசூலுங்கிற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்ம நம்பிக்கை கொள்ளும் பொழுது நம்ம எதை சொல்றோம், அல்லாஹ் நினைச்சு கூடாதப்பாங்கிறதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான், களிமாவுல இப்படி கொண்டாந்து நுழைச்சு வச்சிருக்கான். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு, முகமது அல்லாஹ்வுடைய அடிமை, அப்புறம் ரசூலுஹு அல்லாஹ்வுடைய தூதரு. இது அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். பொதுவும் கூப்பிடவங்களை கூப்பிட்டு பார், பொல் எஸ்தஜீபுலக்கு, உனக்கு பதில் தரட்டு பாக்குறேன், இன் குந்தும் சாதுகீன், நீ உண்மையாளராக இருந்தா தர்காவுக்கு போ, அங்க நின்று கத்து, நான் ஒரு ஆண்ட வரேன்னு சொல்லு, என்னப்பா சோமா இருக்கேன்னு கேட்கட்டும், பிரியம்படு கூப்பிடுற, பதில் வருமாடா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான் 107-194 சொல்றான். அதே மாதிரி 18வது சூராவுல 102வது வசனத்தில் சொல்லுகிறான், அபஹசிபல்லதீன கஃபரு, இந்த நிராகரிப்பவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, ஐயத்தஹிது இபாதி மின் தூனி அவுலியா, எனது அடியார்களை என்னை விட்டுவிட்டு எனது அடியார்களை உற்ற நண்பர்களாக ஆக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு எச்சரிக்கை விடுறான் 18-100.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். உலாயிக்க இதா கான ஃபீஹிம் ரஜுலு சாலிஹு ஃபமாத்த, அவர்கள்ட்ட ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டாரேயானால் பனவ் அலா கபரிஹி மஸ்ஜிதா, அவனுடைய அடக்கத்தலத்தை போய் ஒரு தர்கா கட்டி விடுவார்கள். வஸவ்வரு ஃபீஹி தில்க சுவர, அவனுடைய வடிவத்தையும் அதில் புதைத்து விடுவார்கள். உலாயிக்க ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹ் யௌமுல் கியாமா, கியாமத்து நாளையில அவர்கள் தான் மிக மோசமான, அல்லாஹ்விடத்தில் மோசமான படைப்பு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு நல்ல மனுஷன் சாவு விட மாட்டேங்கிறாங்க. செத்து போனா உடனே என்ன பண்றான், உடனே தர்கா கட்டி அவங்கள வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க தான் மனிதர்களே மகா கெட்டவர்கள் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரில 427, 434, 1341